கடல் சீற்றத்தால் தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவில் கடலில் மூழ்கி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கடல் சீற்றத்தால் தேவிப்பட்டினம் நவக்கிரக கோவில் நவக்கிரகங்கள் கடலில் மூழ்கி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் கோவிலில் நவகிரகங்களும் தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் அந்த பகுதியில் நின்று மக்கள் அதை வணங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. தேவிப்பட்டினம் கடற்கரையில் பல அடி உயரத்திற்கு மேலே கடல் அலை எழும்புவதால் அங்கே உள்ள நவக்கிரக கோயில்களில் உள்ள அந்த சிலைகள் மூழ்கி இருப்பதாக காட்சிகள் வெளியாகி இருப்பதை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ரகு. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோயிலுடைய சிலைகள் மூழ்கி இருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க? கண்டிப்பாக சண்முகவேல், தொடர் மழை, பலத்த சூறாவளி காற்று, கடல் சீற்றம் ஆகியவை காரணமாக தேவிப்பட்டினத்தில் நவபாசான நவகிரக கோயிலில் நவகிரகங்கள் தற்போது கடலுக்குள் மூழ்கியுள்ளது. வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி கடந்த சில தினங்களாக தமிழகம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. பிற மாவட்டங்களைப் போலவே ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்தது. அதே போல கடலோர பகுதிகளிலும் பலத்த சூறாவளி காற்றும் வீசி வருகிறது. கடலோர பகுதிகளில் கடல் சீற்றமும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரத்தை அடுத்த தேவிப்பட்டினத்தில் கடலுக்குள் அமைந்துள்ள நவபாசான நவகிரக திருக்கோவிலில் நவகிரகங்கள் அமைந்து தோஷ நிவர்த்திக்காக பக்தர்கள் அங்கு வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பலத்த சூறாவளி காற்றும் பலத்த மழையும் பெய்து வருவதால் தேவிப்பட்டினம் நவபாசான நவகிரக திருக்கோவில் நவகிரகங்கள் கடலுக்குள் மூழ்கியுள்ளது. தோஷ நிவர்த்திக்காக தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் நவகிரகங்களை தரிசிக்க முடியாமல் நடை வேடையிலேயே வலம் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். பலத்த சூறாவளி காற்றும் மழையும் பெய்து வருவதால் கடல் நீர் மட்டம் அதிகரித்து இது போன்ற சூழல் நிலவி வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இப்போது இந்த நிலைமை நிலவி வருவதால் தேவிப்பட்டினம் நவகிரக கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகு.